Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு அதன் இரட்டையும் எழுதி இது 3 ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிற 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய இந்த 10 11ஆக மாற்றி ஒரு சின்ன அளவு அதிகரித்து அதே வேரியபிள்ஸ் அடிப்படை பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் சால்வ் பண்ணினால் நமக்கு எவ்வளவு இது அதிகரிக்கும் அப்படிங்கிறத போன பாடத்தின் மூலமாக பார்த்து அந்த எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அதிகரிப்பு தான் இரட்டை டூவல் வேரியபிளுடைய மதிப்பு அப்படின்னு போன பாடத்தில் பார்த்தோம். வேறு ஒரு பழைய உதாரணத்தை நார்மலாக யூஸ் பண்ணுற உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதை பார்த்தோம். இப்போ இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதையும் இன்னொரு முறை செய்து பார்த்துவிட்டு இன்னொரு சின்ன விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஆக இப்போ இந்த 10 அப்படிங்கிறத 11ஆக மாற்றினால் என்ன ஆகும்? 11ஆக இதை மாற்றும் பொழுது நம்ம இதே 3 வேரியபிள் தான் சொல்யூஷனில் இருக்கும். இதை நம்ம போன இதில் பண்ண மாதிரி ப்ளஸ் u1 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் u2 இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் u3 இஸ் ஈக்குவல் டு 35 என்று எழுதிவிட்டு x1 x2 u3 அப்படிங்கிற 3 வேரியபிளும் தான் அடிப்படை பேசிக் வேரியபிள்ஸாக இருக்குது. ஆப்டிமமில் 5 5 இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது u3ங்கிறதுக்கும் 5 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். u1 u2 ரெண்டும் 0ல் இருக்குது. இப்போ இந்த 10ஐ 11ஆக மாற்றி இதே 3 அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம சால்வ் பண்ணினால் என்ன ஆறுதுன்னு பார்த்து விட்டு அதை இந்த இரட்டை சொல்யூஷனோட கம்பேர் பண்ணி என்ன ஆறுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆக பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ x1 + x2 இஸ் ஈக்குவல் டு 11 11ஆக மாறிவிடும். இந்த u1 0ல் இருக்கும். 2x1 + 3x2 25 இருக்கும். x1 + 5x2 + u3 35 இருக்கும். u1 u2 ரெண்டும் 0ல் இருக்குது. அதனால் அது இப்படி வந்துடும். இதை சால்வ் பண்ணும்போது இதை 2ஆல் பெருக்கி ஸோ இதை 2x1 + 3x2 இஸ் ஈக்குவல் டு 25. இதை 2ஆல் பெருக்கினா 2x1 + 2x2 இஸ் ஈக்குவல் டு 22 என்று வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் x2 இஸ் ஈக்குவல் டு 3 என்று ஆகிவிடும். ஸோ x2 ஈக்குவல் டு 3 ஆன உடனே x1 இஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா x1 + x2 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு போட்டோம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1 8, இது 3 × 5 15 23. ஸோ u3 அப்படிங்கிறது 12 ஆக மாறிவிடும், 12ஆக மாறிவிடும். திருப்பியும் பண்ணும்போது 2x1 + 3x2 இஸ் ஈக்குவல் டு 25, x1 + x2 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2x1 + 2x2 இஸ் ஈக்குவல் டு 22, 2x1 + 3x2 இஸ் ஈக்குவல் டு 25, x2 இஸ் ஈக்குவல் டு 3, x1 இஸ் ஈக்குவல் டு 8. சால்வ் பண்ணால் 8 + 3 11, 16 + 9 25. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5x2ங்கிறது 15 + 8 23, இது 12. ஸோ z அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மதிப்பு 6 × x1 + 8 × x2. 6 × x1 6 × 8 48 + 24 இஸ் ஈக்குவல் டு 72. ஆக பழையது 70, அதிகமானது 2. இந்த 10 11 ஆக்கினோம். ஸோ முதல் வேரியபிள் டூவலுடைய வேரியபிள் 2. ஆக இந்த 10ஐ 11ஆக ஆக்கினால் இதனுடைய நோக்கம் 2 அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பான 2 தான் இந்த முதல்
வேரியபிளோட இது முதல் ரிசோர்ஸ், அதனால் முதல் வேரியபிளுடைய, ஏன்னா இதனுடைய சம்மந்தப்பட்டது தான் y1, இதனுடைய சம்மந்தப்பட்டது y2, இதனுடன் சம்மந்தப்பட்டது y3. அதுதான் இந்த இரண்டாக வந்து இந்த முதல் வேரியபிளுடைய மதிப்பாக இருக்கும். இதையே இன்னொரு தடவை தெரிந்து கொள்வதற்கு இதை 26ஆக மாற்றி திருப்பி அதிகரிப்பு 2 வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இது வந்து 26ஆக மாறிவிடும், இது 26ஆக மாறிவிடும். ஸோ 2x1 + 3x2 = இது 10லேயே இருக்கும், இது 10ஆக இருக்கும். ஸோ இது 2x1 + 3x2 = 26, x1 + x2 = 10. இதிலிருந்து x2 வந்து 6ஆக மாறிவிடும். x2 6ஆக மாறிவிட்ட உடனே இங்கே x1 + x2 = 10. ஸோ x1 4ஆக மாறிவிடும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். x1 + x2 10, 4x1 8, 3x2 18, 26, x1 + 5x2, 5x2ங்கிறது 30, 34. ஸோ u3ங்கிறது 1. இப்போ z = 6x1 + 8x2, 6x1 24, 8x2 48 = 72. 2 அதிகமாகி இருக்கிறது, அந்த 2 தான் இங்கே இருக்குது. இப்போ இதே லாஜிக்கை வந்து நம்ம மூன்றாவது வேரியபிளை இதை 36ஆக ஆக்கினால் என்ன ஆகும் என்று பார்க்கலாம். இதை 36ஆக ஆக்கும் பொழுது இப்படி இருக்கும், இது 36, இது வந்து 25. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது 2x1 + 3x2 = 25, 2x1 + 2x2 = 20. சால்வ் பண்ணால் x2 = 5, x1 = 5. ஏன்னா x1 + x2 10. சப்ஸ்டியூட் பண்ணும்போது u3 அப்படிங்கிறது 5 + 25 30. ஸோ 6ஆக மாறிவிடும். z = 70 தான், அதிகரிப்பு கிடையாது. ஆகவே மூன்றாவது மாறி வேரியபிளுடைய மதிப்பு 0ஆக இருக்கும். ஸோ இது மூணையும் இதை வச்சு வெரிஃபை பண்ணிட்டோம். ஆக இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் என்றால், இந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை ஒரு சின்ன அமௌண்ட் 1ங்கிறது நம்ம சிம்பாலிக்காக போட்டு காமிச்சோம். ஆக்சுவலாக 10 + டெல்டா அப்படின்னு போட்டு காமிச்சானாக்கா அழகாக 2 டெல்டா அப்படின்னு வரும். அதையும் ஒரு உதாரணத்தின் மூலமாக செய்து காட்டி விடலாம், அப்போ நமக்கு புரிந்துவிடும் இன்னும் தானா. ஸோ இப்போ இப்படி இருக்குது, 3 வேல்யூவும் இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இதை 10 வந்து 10 + டெல்டான்னு ஒரு சின்ன வேல்யூ கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 10 + டெல்டாவாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 2x1 + 3x2 = 25. இதில் 2x1 + 2x2 = 20 + 2 டெல்டா. ஏன்னா இது 2ஆல் பெருக்கிறோம், 20 + 2 டெல்டா. சப்ட்ராக்ட் பண்ணும்போது x2 = 5 - 2 டெல்டா, 5 - 2 டெல்டா என்று ஆகிவிடும். இப்போ இதிலிருந்து கொண்டு வரும்போது x1 + x2 = 10 + டெல்டா. ஆக x1 = 10 + டெல்டா minus x2. So 10 + delta minus 5 plus 2 delta, which is equal to 5 plus 3 delta என்று ஆகிவிடும். 5 plus 3 delta என்று ஆகிவிடும். இல்லை மைனஸ், இது வந்து 5 minus 2 delta minus 5 minus 2 delta, ஆகவே 5 minus delta என்று ஆகிவிடும். 10 plus delta. ஸோ மறுபடியும் செய்து விடலாம். x1 plus x2 is equal to 10 plus delta. So x1 is equal to 10 plus delta minus
x2. So 10 plus delta minus 5 plus 2 delta ஆக 5 plus 3 delta என்று ஆகிவிடும். இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது z is equal to 6x1 plus 8x2 6 into 5 plus 3 delta minus 8 into 5 minus 2 delta is equal to 30 plus 18 delta plus 40 plus 40 minus 16 delta is equal to 70 plus 2 delta. ஆக இதை ஒரு டெல்டா என்று ஒரு சின்ன குவான்டிட்டியில் இதை இன்க்ரீஸ் பண்ணினால் நமக்கு 70 plus 2 டெல்டா கிடைக்கிறது. ஸோ அதிகம் இன்க்ரீஸ் வந்து 2 டெல்டா. ஸோ இதை டெல்டான்னு இன்க்ரீஸ் பண்ணினா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய இன்க்ரீஸ் வந்து 2 டெல்டா ஆகிடுறது. ஆகவே அந்த 2ங்கிறது தான் இங்கே இருக்குது. 11 ஆக்கும்போது இந்த டெல்டா பிகம்ஸ் 1. ஸோ இது 72 ஆகிவிடும். அந்த இன்க்ரீஸ் இங்கே இருக்குது. அதையும் இதை பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன அர்த்தம், இந்த இரட்டை டூவலுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னோன்னாக்க நம்ம ஒரு விதமாக சொல்ல முடியும். இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டால் இதில் 3 கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு கட்டுப்பாடு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ஒரு டூவல் வேரியபிள் வரும். அந்த டூவல் வேரியபிளுடைய மதிப்பு ஆப்டிமமில் உகந்த தீர்வையில் அதோடைய மதிப்பு என்னவென்றால் இதை உகந்ததாக வைத்துக்கொண்டு இப்போ இதை உகந்து வரும்போது இதை 11ஆக ஆக்கி திருப்பி இது ஒரு உகந்த தீர்வையை கண்டுபிடித்தால் இது ஒரு சின்ன குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி அதை சால்வ் பண்ணி கண்டுபிடித்தால் நமக்கு இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த இன்க்ரீஸ் தான் இதனுடைய மதிப்பு. ஆக இது 10, அதாவது எப்போ வரும்னாக்க அதே 3 வேரியபிள்ஸும் பேசிக் அடிப்படை வேரியபிளாக இருக்கும் பட்சத்தில் அது வரும். இப்போ அந்த சின்ன இன்க்ரீஸால் அடிப்படை மாறித்துனாக்க சொல்யூஷன் மாறிடும். அப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே ஒரு சின்ன டெல்டான்னு ஒன்று போட்டு அடிப்படை மாறாது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் அதை திருப்பி சால்வ் பண்ணானாக்க நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதுதான், எவ்வளவு அதிகப்படியான லாபம் கிடைக்குமோ அதுதான் இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது. இப்போ இதை வைத்துக்கொண்டு நம்ம இன்னொன்றும் செய்ய முடியும். இப்போ இதுதான் நம்மளுடைய கணக்கு என்று வைத்துக்கொள்வோம். இந்த கணக்கில் வந்து இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 2 வேரியபிள் தான் இருக்குது. வரைபட முறையில் இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம இதை 17 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். சிம்ப்ளெக்ஸில் கூட பண்ணலை, கிராஃபிக்கலில் வரைபட முறையில் பண்ணி நமக்கு 70 வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 10 வந்து 11ஆக ஆக்கினால் இந்த 70 என்பது 72ஆக ஆகிவிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இதனுடைய மதிப்புங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ அந்த 10 வந்து நம்ம 11ஆக ஆக்க வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட அந்த 11வது ரிசோர்ஸ் இருக்கா? இப்போ இதை இதே நம்ம மண்பானை செய்பவருடைய ப்ராப்ளமாக எடுத்துக்கொண்டால், இதை நம்ம மண்ணாக எடுத்துக்கொண்டால், இப்போ அவர்கிட்ட 10 அளவு மண் இருக்குது என்று வைத்துக்கொண்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் 5 பண்ணணும், இது 5 பண்ணால் இந்த 10 மண்ணையும் யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம அப்புறம் என்ன சொன்னோம், 10 மண்ணை யூஸ் பண்ணாமல் நீங்கள் 11 மண் உங்கள் கையில் இருந்ததுனாக்க உங்களுக்கு 72 ரூபாய் கிடைக்கும். 10 இருக்கும் பட்சத்தில் 70 தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லிட்டோம். இப்போ அவர் உடனே என்ன பண்ணுவார், தங்கிட்ட 11வது அளவு மண் இருக்கான்னு பார்ப்பார். இல்லை, ஏன்னா அவர் கணக்கை போட்டபோது அவர் கையில் 10 தான் இருக்குது, 11 இல்லை. 11 அவர் கையில் இருந்திருந்ததுன்னா அவர் 11 வச்சு சால்வ் பண்ணியிருப்பார் ஆரம்பத்திலேயே. ஆக 11வது இல்லைன்னு உடனே அவர் என்ன பண்ணுவார், வெளியில் போய் வாங்கலாமா அந்த 11வது, அந்த 11வது அளவு மண்ணை வாங்கி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் நமக்கு 72 கிடைக்கும். ஆக நமக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை போய் வாங்கலாமா என்று பார்ப்பார். அதை வாங்கும்போது அதை ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்குறார் அப்படின்னு வச்சுப்போம் அந்த பொருளை.
அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் ஏற்கனவே இதை சால்வ் பண்ணிட்டார். இதை 11ன்னு போட்டு 72 கிடைக்கும்னு சொல்லிட்டார். அதுவும் அவருக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவருக்கு நமக்கு தெரிந்த அளவுக்கு அவருக்கு இரட்டைங்கிற ப்ராப்ளத்தை பற்றியும் தெரியும். அவர் இந்த கொடுக்கப்பட்ட கணக்குக்கு இரட்டையை எழுதி அந்த இரட்டையை அவர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ் மூலமாக சால்வ் பண்ணி இதனுடைய மதிப்பு 2ங்கிறதையும் அவர் புரிந்து கொண்டு விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மண்பானை செய்பவர் அதை தெரிந்து கொண்டு விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக அவருக்கு நல்லா தெரியும் இந்த 11வது அளவு மண் இப்போ கிலோன்னு போட்டிங்கன்னா 11வது கிலோ இன்னும் ஒரு கிலோ வாங்கணும்னு போகிறாருனாக்க அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி பானைகளையும் குடங்களையும் செய்து விற்றால் 72 கிடைக்கும், 2 ரூபாய் அதிகம் கிடைக்கும். அப்போ அவர் என்ன விலைக்கு வாங்குவார், மார்க்கெட்டில் போய் கேட்பார், என்ன விலைக்கு தருவேன் அந்த ஒரு 11வது ஒரு கிலோவை என்ன விலைக்கு தருவேன்னு கேட்பார். அவன் 2 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டில் விலை சொன்னான்னாக்க அவர் அதை வாங்கி அவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்கி அதை கொண்டு வந்து திருப்பி பானையும் பண்டத்தையும் செய்து விற்றால் அவருக்கு 2 ரூபாய் தான் கிடைக்கும். ஆகவே அவர் 2 ரூபாய்க்கு மேலே அங்கே விலை இருந்தால் அவர் வாங்க மாட்டார். 2 ரூபாய்க்கு கீழே அது கிடைக்கும் என்றால் அவர் உடனே அதை வாங்கி அதை உபயோகப்படுத்துவார். அப்போ நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த விற்கிறார் பாருங்கள் அந்த பொருளை ஒருத்தர் அந்த மண்ணை, அவருக்கும் இந்த கணக்கும் தெரியும் இந்த கணக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் அவரும் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்மளுடைய மண்பானை செய்பவர் இத்தனை வச்சுட்டுருக்காரு, அவருக்கு 70 ரூபாய் கிடைக்கும், அவர் 11வது இதை வாங்க வந்திருக்காரு அந்த மண்ணை, அவர் என்ன விலைன்னு நம்மளை கேட்குறாரு. நமக்கும் அவர் கணக்கு தெரியும், அவருக்கும் அவர் கணக்கு தெரியும். அவருக்கும் தெரியும் 2 ரூபாய் தான் அதிகம் கிடைக்கும்ன்ட்டு, அதனால் 2 ரூபாய் கிடைக்குமான்னு அவர் பார்க்குறாரு. இப்போ நான் அதை 2 ரூபாய்க்கு கம்மியாக விற்றேன்னு அவர் வாங்கிட்டு போய் அதிக லாபத்தை பெற்று விடுவார். ஆகவே அதை விற்பவர் 2 ரூபாய்க்கு தான் விற்பார். அந்த மண்ணை விற்பவருக்கும் இந்த கணக்கும் தெரிந்தது என்றால் அவரும் புரிந்து கொண்டு விடுவார், 2 ரூபாய் தான் அவருக்கு கிடைக்க போகிறது. ஆக அந்த 2 ரூபாய்க்கு இதை விற்றான்னாக்க அவர் அதை வாங்கி பண்டத்தை பண்ணி அவர் சம்பாதிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 2 ரூபாய்க்கு தான் விற்பார். ஆகவே இந்த 2க்கு என்ன பேருன்னா ஆங்கிலத்தில் இதுக்கு ஷேடோ ப்ரைஸ் என்று பெயர். ப்ரைஸ்னால் விலைன்னு சொல்லிடலாம், ஷேடோங்கிறதுக்கு நிழல். ஸோ நிழல் விலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹிடன் ப்ரைஸ், ஷேடோ ப்ரைஸ் மறைந்த விலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஷேடோ ப்ரைஸுங்கிறது லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நிழல் விலைன்னு வரும். ஆனால் நிழல்ன்ற அர்த்தத்தில் இங்கே வரல, ஹிடன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ஆக அதனுடைய மறைமுகமான விலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த இரட்டையினுடைய மீனிங் அர்த்தம் என்ன என்றால் இந்த பொருளின் மறைமுக விலை, உகந்த தீர்வை இருக்கும் பொழுது இதன் மறைமுகமான விலை என்ன. ஸோ இந்த 10 இன்னொன்று ஒன்று அதிகம் பண்ணினா என்ன விலைக்கு அதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2. ஆக இந்த 11வது அளவு மண் அவர் வேணும் என்று போய் வாங்கினால் அதை அந்த விற்பவர் 2 ரூபாய்க்கு தான் விற்பார். இது பேர் எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டுவாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் இதற்கு பெயர். எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதாரம். ஸோ பொருளாதார அடிப்படை அதான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பொருளை வாங்கும்போது எனக்கு என்ன லாபம் வரும்னு இவர் பார்க்குறாரு, 2 ரூபாய் அதிகம் கிடைக்கும்னு பார்க்குறாரு. அதனால் இவர் 2 ரூபாய்க்கும் அதை விட கம்மியாக கிடைக்குமான்னு இவர் பார்க்குறாரு. அந்த விற்கிற ஆளுக்கும் இந்த 2 கணக்கும் தெரியுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம 2 ரூபாய்க்கு மேலே விற்றா இவர் வாங்க மாட்டார், நம்ம 2 ரூபாய்க்கு கம்மி விற்றான்னா இவர் அதிக லாபத்தை பெற்று விடுவார். ஆகவே அந்த பொருளின் விலை 2 ரூபாய் தான், அந்த 2 ரூபாய்க்கு அந்த எக்ஸ்ட்ரா மண்ணை அவர் விற்று விடுவார். அதுதான் எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டுவாலிட்டி என்று பெயர். ஸோ இதை அவர் வாங்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனார்னாக்கா, அதிகபட்சமான வாங்கணும்னு போனார்னா அவர் 2 ரூபாய்க்கு வாங்கி ஆகணும். இதை 10லேயே வைத்துக்கொண்டு இதை 26ஆக ஆக்கி அது பண்ணினாலும் 2 ரூபாய் தான் கிடைக்கும் அதிகம். ஸோ மார்க்கெட்டில் போய் இதுக்கு என்ன விலைன்னு கேட்டால் அதே 2 ரூபாய்க்கு தான் அவருக்கு கிடைக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ இது இவர் கையில் 35 இருக்குது. இதை 36ஆக ஆக்கி நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 0 கிடைக்கிறது. இதை 36ஆவதாக ஆக்கினால் அவருக்கு லாபம் கிடைக்காது, அதே 70 தான் லாபம் கிடைக்கும்.
அதனால் அவர் மார்க்கெட்டில் போய் அதை வாங்க மாட்டார். அவரை பொறுத்தவரையில் இதை அதிகரிப்பதனால் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இதனுடைய மறைமுக விலை 0, 0. ஏன்னா அவர் போய் வாங்க மாட்டார். ஏன்னா வாங்கினாலும் அதனால் அவருக்கு லாபம் அதிகரிக்கப் போவதில்லை. ஆகவே அவர் வாங்க மாட்டார். அது ஒரு விதமாக பார்க்கறது. இன்னொரு விதமாக இதை பார்க்க வேண்டும் என்றால், கையில் 35 இருக்குது. இவர் 5 இந்த பொருளையும் 5 இந்த பொருளையும் செய்தால் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு? இதில் 5 5 5 25 30 தான் யூஸ் பண்ணியிருக்கார். யூஸ் பண்ணாத 5 இங்கே இருக்குது. U3 = 5 என்பது அவர் யூஸ் பண்ணாதது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் போன பாடத்தில். ஸ்லாக் வேரியபிள் என்னென்னா எவ்வளவு யூஸ் பண்ணலையோ அதுதான் ஸ்லாக் வேரியபிள். ஸோ இவர் கையிலேயே யூஸ் பண்ணாமல் 5 இங்கே மீதி இருக்கும் பட்சத்தில் அவர் எதற்காக வெளியில் போய் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கணும் காசு கொடுத்து? தேவையில்லை. ஆகவே இந்த ஆப்டிமம் இதனுடைய உகந்த தீர்வையை பொறுத்தவரையில் இதற்கு மறைமுகமான விலை கிடையாது. இதனுடைய மறைமுகமான விலை 0 தான். ஏனென்றால் ஏற்கனவே இது அவர் கையில் இருக்குது. ஆகவே அவர் மார்க்கெட்டில் போய் இன்னொரு ஒன்று வாங்கணும் அப்படின்னு காசு கொடுத்து வாங்க மாட்டார். கையில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் போய் வாங்குவார். ஆகவே ஒரு ரிசோர்ஸை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டால்தான் அதற்கு ஒரு மறைமுக விலை, ஷேடோ ப்ரைஸ் என்பது இருக்கிறது. இதை 10 ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. ஆகவே மார்க்கெட்டில் போய் வாங்கணும். அப்போ வாங்கினார்னா அவருக்கு இந்த 2ல் வரும். இந்த 25 ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. அதை வாங்கும்போது இது 2 ஆகும். இது 35 ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, 30 தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆகவே அதனுடைய மறைமுகமான விலை என்பது 0 அப்படிங்கிறது. இதெல்லாம் எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டுவாலிட்டி என்று பெயர். அது ஒரு விதமாக இந்த கணக்கை பார்த்து புரிந்து கொள்வது. இப்போ இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த 5 போட்டாலும் இதுக்கு Z = 70 ரூபாய். இதை எடுத்துக்கொண்டால் இதுவும் 2 2 0 என்று போடும்போது 70 தான் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம முன்னாடி தியரமில் சொல்லிட்டோம், ப்ரைமலும் டூவலும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருந்தால் ஒரே வேல்யூ இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் மாற்றி சொன்னோம். ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருந்து ஒரே வேல்யூ இருந்தால் அது உகந்தது அப்படின்னு சொன்னோம். 3வது மெயின் டுவாலிட்டி தியரம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க, இது 2க்குமே சாத்திய தீர்வைகள் இருந்தால் 2ற்கும் உகந்த தீர்வை இருக்கும். அப்படிப்பட்ட உகந்த தீர்வை 2க்கும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். இதனுடைய நோக்கம் 70, இதனுடைய நோக்கமும் 70. இப்போ இந்த 70 இதை எப்படி சொல்கிறோம்? பொருட்களை விற்று நமக்கு கிடைக்கும் பணம். ஸோ இந்த உகந்த தீர்வையை பொறுத்த வரைக்கும் X1 என்ற பொருளை 5 பொருட்கள் செய்து, X2 என்பதை 5 செய்து விற்றால் 6 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் விற்றால் நமக்கு 70 கிடைக்கும் அப்படிங்கிறத இது சொல்கிறது. இது என்ன சொல்கிறது? அந்த இடத்துல Y1க்கு 2, Y2க்கு 2, இதுவும் 70 தான், இதுவும் 70 தான். இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். இது இந்த 3 ரிசோர்ஸ் என்று வைத்துக்கொண்டோம். இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன சொன்னோம்? இதனுடைய மறைமுக விலை, இன்டைரக்டாக ஷேடோ ப்ரைஸ் 2 2 0. அதை வச்சுட்டு என்ன சொன்னோம்? இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போய் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினோன்னா அதனுடைய விலை 2. இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினோன்னா அதனுடைய விலை 2. இது யூஸ் பண்ணலை, ஆகவே அதனுடைய விலை 0. இப்போ இன்னொரு விதமாக இதை பார்த்தால் இதை கொஞ்சம் ஜாகிரதையாக அணுக வேண்டும். இந்த 10னுடைய ஒவ்வொரு 10னுடைய விலையும் 2, ஒவ்வொரு 25னுடைய விலையும் 2, ஒவ்வொரு 35னுடைய விலையும் 0. ஏன்னா அதான் இங்கே சொல்கிறோம், 10 × 2 25 × 2 35 × 0 70. ஆக மறைமுகமான விலை அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது அதனுடைய ஆப்டிமம், உகந்த தீர்வையில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது இன்னொன்று. அதுவும் சேர்த்தால் 70 தான் வருகிறது. ஆக
இந்த 10 உபயோகப்படுத்தி முழுதாக உபயோகப்படுத்தி ஆகிவிட்டது. ஆகவே 1 வாங்கினேன்னா அதோட விலை 2. இந்த 25 முழுதாக உபயோகப்படுத்தி ஆகிவிட்டது. ஆகவே அதனுடைய மதிப்பு 2. 35 நம்ம உபயோகப்படுத்தவில்லை. ஆகவே அதனுடைய மதிப்பு 0. அதை பெருக்கி கூட்டினாலும் அதே 70 தான் கிடைக்கும். ஸோ அது இன்னொரு விதமாக பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த ரிசோர்ஸின் மதிப்பு 2, இதனுடைய மதிப்பு 2, இதனுடைய மதிப்பு 0 என்று வைத்துக்கொண்டால் நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்கிற ரிசோர்ஸினுடைய மதிப்பு 70. அந்த 70 மதிப்புள்ள ரிசோர்ஸ்களை வைத்துக்கொண்டு 5 பொருட்களை செய்து, இந்த 3வது முழுசாக யூஸ் பண்ணாமல் 5 பாக்கி வச்சு 5 செய்து அந்த 5ஐயும் விற்றால் நமக்கு அதே 70 தான் கிடைக்கும். ஆக 70 ரூபாய் மதிப்புள்ள ரிசோர்ஸ்களை வைத்துக்கொண்டு, அதை 3 ரிசோர்ஸ்களாக அதை வைத்துக்கொண்டு அதை எடுத்து பொருட்களை செய்து அந்த பொருட்களை விற்கும் பொழுது நமக்கு அதே அளவு பணம் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்க முடியும், எப்படி இதனுடைய விலையை எப்படி நம்ம 0ன்னு சொல்ல முடியும்? இது அதிகமாக ஒன்று வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வாங்க மாட்டோம், ஏன்னா கையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னது கரெக்டு. அப்போ இதனுடைய ஒர்த்து மதிப்பு எப்படி 0ன்னு சொல்ல முடியும்? மதிப்பு 0வாக இருக்க முடியும். இப்போ வேறு ஒரு கணக்குக்கு ஒரு பேச்சுக்காக ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் இது வந்து ஒரு வுட் மரம், தேக்கு மரம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு மண்பானை செய்பவர்னு எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து டேபிள் சேர் பண்ணுறவர், மரத்தை வைத்துக்கொண்டு டேபிள் சேர் செய்யும் தச்சு வேலை செய்பவர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இதை நம்ம தேக்கு மரம் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ 35 அளவு தேக்கு கையில் இருக்குது, 30 தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு, 5 தேக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குது. அப்போ எதை வச்சுன்னு இதனுடைய மதிப்பு 0ன்னு எப்படி சொல்ல முடியும்? விற்றால் நமக்கு பணம் கிடைக்கும் இல்லையா தேக்கினுடைய அப்படின்ட்டு. ஸோ ஆக இந்த 0 வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். அதனால் சில சமயத்தில் வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோன்னா நோஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, அது ஆக்சுவல் மதிப்பு 0 கிடையாது. அந்த பொருளுக்கு மீதம் இருக்கிற பொருளுக்கு மதிப்பு இருக்கிறது, ஆனால் அது ஒரு நோஷனல் வேல்யூ. சும்மா ஒரு தோராயமாக இதற்கு மதிப்பு 2, இதற்கு மதிப்பு 2, இதற்கு மதிப்பு 0 என்று தோராயமாக வைத்து கொண்டால், இந்த டூவலுடைய மதிப்புகளை தோராயமாக வைத்து கொண்டால் இந்த 3 பொருட்களின் மதிப்பும் 70. இந்த பொருட்களை ஒரு விகிதத்தில் எடுத்து இதை வந்து டேபிள் சேர் என்று வைத்து கொண்டால் டேபிளாகவும் சேராகவும் நாற்காலியாகவும் மேஜையாகவும் செய்து விற்றால் 70 ரூபாய் ஒர்த்தான மதிப்புள்ள பொருட்கள் 70 ரூபாய் உள்ள விற்பனை செய்த பிறகு 70 ரூபாயாக மாறும். அப்படிங்கிறதையும் நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த இரட்டை டூவலுடைய மதிப்பு வந்து மார்ஜினல் ஒர்த் ஆஃப் த ரிசோர்ஸ் அட் தி ஆப்டிமம். இதனுடைய ஆப்டிமம் உகந்த தீர்வை கிடைச்சதுக்கு அப்புறமா மார்ஜினல் இதை ஒரு டெல்டாவாக இதை மாற்றினால் நமக்கு என்ன மதிப்பு வரும்? அதனால் மார்ஜினல் வேல்யூ ஆஃப் த ரிசோர்ஸ், ஷேடோ ப்ரைஸ், மறைமுக விலை அப்படிங்கிறது தான் உண்மையான இன்டர்பிரிட்டேஷன். பட் சாதாரணமாக ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிறது என்னென்னா இதனுடைய மதிப்பு 2, இதனுடைய மதிப்பு 2, இதனுடைய மதிப்பு 0. ஆக மொத்தம் பொருட்களின் மதிப்பு 70. அதை சாமான்களாக மாற்றி மேஜைகளாகவும் நாற்காலிகளாகவும் செய்து 5 செய்து விற்றால் அதே 70 கிடைக்கும். இதே நீங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுலேயும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 ரிசோர்ஸை இப்படி வைத்துக்கொள்வோம். இது 1, இது 2வது, இது 3வது. இதனுடைய விலை 2, இதனுடைய விலை 2, இதனுடைய விலை 0. இப்போ ஒரு மேஜை செய்பவருக்கு இப்போ அவர் கையில் நம்ம ஒரு பேச்சுவாக்கு மூலமாக புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 10 யூனிட் இருக்குது. இதை வந்து அவர் ஒரு பையில் போட்டு இங்கே வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். ஒன்றுடைய விலை 2. இது வந்து 25 இருக்குது. 25 ஒரு பையில் போட்டு வச்சுருக்காருன்னு வச்சா இதனுடைய விலை 50. இது 35, அதை ஒரு பையில் போட்டு வச்சுருக்காரு, ஆனால் இதனுடைய மதிப்பு 0 தான். ஆகவே இது 0. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இது வந்து ஒரு மேஜை என்று வைத்துக்கொள்வோம். x1 என்பது மேஜை. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு மேஜை செய்வதற்கு இதில் 1 வேணும், இதிலேருந்து 2 வேணும், இதிலேருந்து 1 வேணும். ஆக இந்த பையிலேருந்து ஒரு பொருளை எடுத்து, இந்த பையிலேருந்து 2ஐ எடுத்து, இந்த பையிலேருந்து 1ஐ எடுத்து அவர் ஆணி எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி ஒரு மேஜையாக மாற்றி விடுகிறார்.
ஸோ அவர் எடுத்துக்கொண்ட பொருட்களின் மதிப்பு என்ன? ஒரு பொருளை இங்கே எடுத்துக்கிறார், அதனால் இதனுடைய மதிப்பு 2. இங்கேருந்து 2 பொருட்களை எடுத்துக்கொள்கிறார். ஸோ 2 2 4 6. இதிலிருந்து அவர் ஒரு பொருளை எடுத்துக்கொள்கிறார், ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 6. அதை அவர் மேஜையாக மாற்றுகிறார். அந்த மேஜையின் விலை 6. அவர் எவ்வளவு மேஜைகளை செய்கிறாரோ 6 ரூபாய் கிடைக்கிறது. ஆகவே 6x1 என்பது கரெக்டாக முடிந்துவிட்டது. அதாவது இந்த பொருட்கள் எத்தனை எடுத்துக்கொள்கிறாரோ அந்த பொருட்களின் மதிப்பு 2 + 4 + 0 = 6. அதே போல் அவர் இந்த பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, இரண்டாவது பையிலிருந்து 3 பொருட்களை எடுத்துக்கொண்டு, மூன்றாவது பையிலேருந்து 5 பொருட்களை எடுத்துக்கொண்டு அதை கலந்து அதில் ஆணி அடித்து பாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் அதை ஒரு நாற்காலியாக மாற்றி விடுகிறார். ஸோ ஒரு நாற்காலியை செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருட்களின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இதோட விலை 2, இது 3 இதோட விலை 2 6, 6 2 8, இது 5 ஆனால் இது 0, 8 ரூபாய் தான் அவர் எடுத்துக்கொண்ட பொருட்களின் மதிப்பு. அதை அவர் நாற்காலியாக மாற்றி அவர் அதை 8 ரூபாய்க்கு விற்கிறார். ஆக மொத்த பணமும் சேம் 70 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அவர் மேஜை நாற்காலிகளாக செய்து விற்று 70 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மேஜைக்கும் அவர் எடுத்துக்கொண்ட பொருட்களின் விலையானது வர்த்தானது 6. அவர் அதை 6 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அதே மாதிரி 8 ரூபாய்க்கு தான் விற்கிறார். இப்போ வேறு ஒரு பொருளை அவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் இதிலேருந்து எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அவர் எவ்வளவு பொருட்களுடைய விலையை யூஸ் பண்ணுறாரோ அதே அளவு இருந்தால் தான் அவரால் விற்க முடியும். அதை விட கம்மி விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் அவர் அதை செய்ய மாட்டார். அதை விட அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அவர் அதை செய்வார். அவர் செய்யும் பொழுது இது ரெண்டும் குறைந்துவிடும். இது எவ்வளோ பண்ணுறாரோ அது குறைந்துவிடும். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த கணக்கையே எடுத்துக்கொண்டு இதை 9x2 மாற்றினால் இது உகந்த தீர்வையாக இருக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். இது உகந்த தீர்வையாக இருக்காது. காரணம் என்னென்னா, இதை நாற்காலி என்று எடுத்துக்கொள்வோம். இது உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாற்காலியை செய்வதற்கு உண்டான பொருட்களின் மதிப்பு 8. ஸோ 8 மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு நாற்காலியை செய்து அவரால் 9 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னாக்க அவர் அதிக நாற்காலிகளை செய்ய விரும்புவார். மேஜைகள் குறையும். ஆகவே உகந்த தீர்வை மாறும். ஏன்னா எடுத்துக்கொண்ட பொருட்களின் விலை 8, விற்று கிடைக்கக்கூடிய பணம் 9. ஆகவே அது ரெண்டும் சேமாக இல்லை. ஆகவே சொல்யூஷன் உகந்த தீர்வை மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த இரட்டை மூலமாக நாம் டூவல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ஆக நம்ம திருப்பி அந்த பழைய கணக்குக்கே சென்று சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த கணக்கை ஒரு முறை சிம்ப்ளெக்ஸில் சால்வ் செய்துவிட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ முதல்ல இதை கொஞ்சம் வேகமாக சிம்ப்ளெக்ஸில் சால்வ் செய்து விடலாம். ஸோ x1, x2, x3ன்னு பார்க்க வேண்டாம், u1, u2 என்று எழுதலாம். 10, 12, 0, 0 எடுத்த உடனே u1, u2, 0, 0, 2, 3, 1, 0, 60, 4, 1, 0, 1, 80, Cj minus Zj, 10, 12, 0, 0, 0. இது முதலில் உள்ளே வரும் அதிக மதிப்பு இருப்பதனால். இந்த தீட்டா என்பதை கண்டுபிடிப்பதற்கு 60 divided by 3 20, 80 divided by 1 80. ஆக இது வெளியே செல்லும். இது பிவட்டாக மாறும். ஸோ x2 என்பது உள்ளே வரும், u1 வெளியில் செல்லும், u2 என்று இரண்டாவது. x2 12, u2 0. Divide every element in the pivot row by the pivot element. Pivot elemental வகுக்க வேண்டும். இதை நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கோம். நான் இன்னொரு தடவை இதை செய்து காட்டுகிறோம்.
2 by 3 1, 1 by 3 0, 20, 1 minus 1 0, 4 minus 2 by 3 10 by 3, 4 என்பது 12 by 3 minus 2 by 3 10 by 3, 0 minus 1 by 3 1, 60, Cj minus Zj 8, ஸோ ஆக 2, 0 இது 0, 4 minus 4 240. ஒரு Cj minus Zj பாசிட்டிவ்ல இருக்கு, ஆக இந்த வேரியபிள் உள்ள வரும். 20 divided by 2 by 3 என்பது 20 into 3 by 2 30, 60 divided by 10 by 3 60 into 3 by 10 18, ஆகவே இது வெளியில் போகும், இது பிவட்டாக மாறிவிடும். ஸோ x2 x1 x2ங்கிறது 12 x1ங்கிறது 10, divide by the pivot element into 3 by 10 0 1 0 into 3 by 10 minus 1 by 10 3 by 10 18, this minus 2 by 3 times 1 0 1, this minus 2 by 3, so 1 by 3 plus 2 by 30, 10 by 30 plus 2 by 30 12 by 30, 4 by 10 2 by 5 இல்லை 4 by 10, this minus 2 by 3 times, so minus 2 by 10, 2 by 3 into 3 by 10 2 by 10, 60 minus 2 by 20 minus 2 by 3 times 18, so 2 by 3 into 18 12, so 20 minus 12 8, Cj minus Zj 0 0, 48 by 10 minus 10 by 10 38 by 10, 0 minus 38 by 10 minus 19 by 5, minus 24 by 10 plus 30 by 10, அங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, ஸோ 6 by 5 minus 6 by 10 minus 3 by 5 276. இந்த கணக்கினுடைய இரட்டையை நம்ம முன்னாடியே எழுதியிருக்கோம். இந்த கணக்கினுடைய இரட்டையை எழுதும்போது மினிமைஸ் 60y1 plus 80y2 subject to 2y1 plus 4y2 greater than or equal to 10, 3y1 plus y2 greater than or equal to 12, y1 y2 greater than equal to 0. இதனுடைய இரட்டையுடைய சொல்யூஷன் வந்து 19 by 5 3 by 5 276. இதை நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். இதனுடைய சொல்யூஷன் வந்து 18 8 276. இது வந்து நோக்கம், இது z ஈக்குவல் டு, இது சொல்யூஷன், இது z, இது w ஈக்குவல் டு, இது உகந்தது அப்படின்னு தெரிந்துவிடும். ஏன்னா 19 into 2 38 by 5 plus 12 by 5 50 by 5 10, 57 by 5 plus 3 by 5 60 by 5 12, ஸோ உகந்தது. ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம் படி இது ஃபீஸிபிள், இது ஒரு சாத்தியமான தீர்வை 276, இதுவும் சாத்தியமானது 276, ஆகவே இரண்டும் உகந்தது. எதற்காக இப்போ திருப்பி ஃபுல்லாக சிம்ப்ளெக்ஸ் டேபிளை போட்டு எது பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயத்தை காண்பிப்பதற்காக செய்திருக்கிறோம். இந்த இரட்டையின் சொல்யூஷன் வந்து 19 by 5 3 by 5. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த 19 by 5 3 by 5 என்பது இங்கே இருக்குது, ஆனால் ஒரு மைனஸ் சைனோடு இருக்குது. ஆக சிம்ப்ளெக்ஸ் முடியும் பொழுது உகந்த தீர்வையை அளித்து சிம்ப்ளெக்ஸ் முடிந்தால் இந்த Cj மைனஸ் Zjல இது தெரிந்துவிடும்.
எப்படி தெரிந்துவிடும் என்றால் y1 y2 தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ y1 வந்து இங்கே இருக்குது, y1 இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், y2 இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் y1க்கும் yக்கும் uக்கும் சம்மந்தம் இருக்குது, xக்கும் vக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ u1க்கு கீழே நமக்கு y1 உடைய நெகட்டிவ் கிடைக்கும், u2க்கு கீழே நமக்கு y2 உடைய நெகட்டிவ் கிடைக்கும். எந்த கணக்கில் வேணால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சாதாரணமாக சிம்ப்ளெக்ஸில் நம்ம சால்வ் பண்ணுற கணக்குகளில் உங்களுக்கு தெரிந்துவிடும். ஆக நீங்கள் இரட்டையை நீங்கள் வந்து செப்பரேட்டாக சால்வ் பண்ணித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. கொடுக்கப்பட்ட கணக்கை சிம்ப்ளெக்ஸ் முறையில் நாம் தீர்வை செய்து சால்வ் பண்ணினோம் என்றால் அந்த u1 u2க்கு கீழே எங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதோ, இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது முற்றொருமை அணி அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எங்கே கிடைக்கிறதோ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உண்டானது u1 u2 மேலே இருக்கும், அதற்கு கீழே இது கிடைக்கும். அதை நம்ம பின்னாடி மேட்ரிக்ஸ் மெத்தட்னு ஒன்று செய்வோம் அணிகள் மூலமாக. அதை செய்யும்போது இன்னும் எளிதாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய நெகட்டிவ் வந்து இங்கே கிடைக்கும், cj மைனஸ் zjல அதனுடைய நெகட்டிவ் கிடைக்கும். முன்னர் ஒரு பாடத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன், சில சமயங்களில் சில புத்தகங்களில் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும்போது கூட zj மைனஸ் cjவை வைத்துக்கொள்வார்கள், cj மைனஸ் zjவை வைத்து செய்ய மாட்டார்கள். zj மைனஸ் cjவை வைத்துக்கொண்டு zj மைனஸ் cj நெகட்டிவாக இருந்தால் உள்ளே போகும், பாசிட்டிவாக இருந்தால் முடிந்துவிடும் அப்படின்னு புஸ்தகங்களில் சொல்வார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகவே நம்ம cj மைனஸ் zjவை யூஸ் பண்ணாமல் zj மைனஸ் cjவை யூஸ் பண்ணியிருந்தால் அழகாக 19/5 3/5 என்ற மதிப்பு அப்படியே கிடைத்திருக்கும். நம்ம cj மைனஸ் zj யூஸ் பண்ணதுனால நமக்கு மைனஸ் 19/5 மைனஸ் 3/5 இங்கே கிடைத்திருக்கிறது. இப்போ இதனுடைய இந்த கணக்கினுடைய நம்ம இரட்டையை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னாக்கா y1 இஸ் ஈக்குவல் டு 19/5, y2 இஸ் ஈக்குவல் டு 3/5, v1 இஸ் ஈக்குவல் டு v2 இஸ் ஈக்குவல் டு 0. இதையும் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸுக்கும் விக்கும் தான் சம்பந்தம். x1க்கு கீழே v1இன் மதிப்பு, x2க்கு கீழே v2வின் மதிப்பு, u1க்கு கீழே y1இன் மதிப்பு நெகட்டிவ், u2க்கு கீழே y2வின் மதிப்பு நெகட்டிவ். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் u1 u2 இரண்டும் 0. ஆக காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸை நீங்கள் கவனிக்க முடியும். எப்படி கவனிக்க முடியும்? இங்கே வந்தீங்கன்னாக்கா x1க்கு கீழே இது x1 வந்து அடிப்படை பேசிக் வேரியபிள். ஸோ x1 அடிப்படையாக இருக்கும்போது இதுக்கு கீழே 0 தான் இருக்கும். ஆக x இன்ட்டு v ஈக்குவல் டு 0, எக்ஸுக்கு இங்கே மதிப்பு இருக்குது. ஸோ x இன்ட்டு v இஸ் 0. அதே மாதிரி x2 இன்ட்டு v2 இஸ் 0. இதன்படி y1 இங்கே இருக்கிறதுனால இந்த கணக்கில் u1 0 u2. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். சிம்ப்ளெக்ஸில் நம்ம அழகாக இந்த ஆப்டிமம், இதுதான் உகந்த தீர்வையினுடைய டேபிள், இது ஆப்டிமம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது உகந்தது. அந்த ஆப்டிமமில் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ் ரொம்ப அழகாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதையும் நம்ம இதை பார்க்க முடியும். இரட்டை டூவலுடைய மதிப்பும் நமக்கு இதில் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஆகவே இதையும் நம்ம பார்த்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ்ங்கிறது இங்கே தான் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, இங்கே என்ன ஆகுது? அப்போ இதுக்கு நம்ம வந்து சொன்னோம் இதனுடைய டூவலுடைய மதிப்பு வந்து இது அப்படின்னு சொன்னோம். அப்போ இது ரெண்டும் என்ன, இந்த 2ங்கிறது என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அதையும் நம்மளால் விளக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். அதையும் நம்ம விளக்க ட்ரை பண்ணலாம். விளக்கும்போது என்ன ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். இது பேர் இன்டர்மீடியட் ஐட்ரேஷன்னு பேர். இது ஆப்டிமம் இல்லை, இது நடுவில் வர்ற ஒரு சொல்யூஷன். இது உகந்த தீர்வை அல்ல, ஆனால் சாத்தியமான தீர்வை. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமானது. x2 ஈக்குவல் டு 20 செய்ய முடியும். ஏன்னா x2 ஈக்குவல் டு 20நாக்கா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். x2 இங்கே இது சாட்டிஸ்ஃபை ஆகும் 20. ஸோ இங்கே 20 போட்டால் x1 0ல் இருக்குது, இந்த u2 என்பது 60ல் இருக்குது, அதான் இங்கே வருது. இது சாத்தியமானது. ஆக இந்த சாத்திய தீர்வை உகந்தது அல்ல. ஸோ இந்த சாத்திய தீர்வை எடுத்துக்கொண்டால் x2 ஈக்குவல் டு 20
u2 is equal to 60, x1 is equal to 0, u1 is equal to 0. இப்போ இந்த சொல்யூஷனுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் என்ன சொல்கிறது? x into v equal to 0, y into u equal to 0ன்னு சொல்கிறது. ஸோ x2 அது 20 இருக்கிறதுனால v2 is equal to 0. u2 அப்படிங்கிறது 60 ஆக இருப்பதனால் y2 is equal to 0. ஆக இந்த இரட்டையில் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ரெண்டு வேரியபிள் சொல்யூஷனில் இருக்கணும். v2 equal to 0, y2 equal to 0. ஸோ v1 y1 ரெண்டும் சொல்யூஷனில் இருக்குது. அது நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். x1 into v1 equal to 0, இது 0 இருக்கிறதுனால இது சொல்யூஷனில் இருக்கும். இது 0ஆக இருப்பதனால் இது சொல்யூஷனில் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இந்த இரட்டையில் செலுத்தி சால்வ் பண்ணோன்னாக்க இங்கே என்ன ஆகும்? இங்கே ஏற்கனவே மைனஸ் v1 is equal to 10, மைனஸ் v2 is equal to 12 என்ன இருக்கிறது. ஸோ v1 y1 எடுத்துக்கொள்ள வேண்டும். 2y1 minus v1 is equal to 10 and y2 is equal to 12. ஏன்னா v2 0, y1 0. So I'm sorry. ரெண்டாவதுல வந்து 3y1 is equal to 12. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னாக்க 3y1 equal to எப்படி வருதுன்னா y2 0, v2 0, 3y1 is equal to 12. ஆக இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது y1 is equal to 4, 2y1ங்கிறது 8, v1 is equal to minus 2, அப்போ தான் 10 வரும். ஸோ y1 is equal to 4, v1 is equal to minus 2, y2 is equal to 0, v2 is equal to 0 இங்கே இருக்குது. இப்போ இதையே நீங்கள் இதை பாருங்கள், இதை நெகட்டிவ் எடுத்து பாருங்கள். இதனுடைய நெகட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா u1க்கு கீழே y1 உடைய மதிப்பு வருது 4, u2க்கு கீழே y2 உடைய மதிப்பு வருது 0, x1க்கு கீழே v1 உடைய மதிப்பு வருது -2. ஏன்னா இதோட நெகட்டிவ் எடுக்கணும், -2. x2க்கு கீழே v2வின் மதிப்பு வருது 0. ஆக காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்ளை பண்ணி விட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் கரெக்டான டூவலுடைய மதிப்பு தான் இங்கே கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால் இந்த இரட்டையை பொறுத்த வரைக்கும் y1 y2 மட்டும் greater than equal to 0 இல்லை, v1 v2வும் greater than equal to 0வாக இருக்க வேண்டும். அது சாத்தியமாக இருக்க வேண்டும் என்றால் v1 v2 ரெண்டுமே greater than equal to 0வாக இருக்க வேண்டும். ஆனால் v1ங்கிறது நெகட்டிவாக இருக்கிறது. ஸோ இந்த ப்ரைமலை சால்வ் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட கணக்கை சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணும் பொழுது இன்டர்மீடியட் ஐட்ரேஷன் நடுவில் இருக்கும் ஐட்ரேஷன் வந்து ப்ரைமலை பொறுத்தவரை சாத்தியமான ஒரு தீர்வை, ஆனால் அந்த தீர்வைக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸை அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய இரட்டையின் தீர்வையை பார்த்தால் சாத்தியமற்றதாக இருக்கும். ஆனால் இது உகந்த தீர்வையாக மாறும் பொழுது, ஆப்டிமம் சொல்யூஷனாக மாறும் பொழுது காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸை அப்ளை பண்ணினா டூவல் சாத்தியமானதாக ஃபீஸிபிளாக இருக்கும். இங்கே ப்ரைமல் டூவல் ரெண்டும் ஃபீஸிபிள், காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் இருக்குது. இங்கே ப்ரைமல் ஃபீஸிபிள், டூவல் இன்ஃபீஸிபிள். அந்த டூவல் இன்ஃபீஸிபிள் எதில் தெரியுது? இதில் தெரியல, இங்கே தான் தெரியுது. ஏன்னா இதோடைய மைனஸை பார்க்கணும் நம்ம. இங்கே +2 இருந்ததுன்னா இது டூவல் இன்ஃபீஸிபிள், ப்ரைமல் நான் ஆப்டிமல். இதுக்கு இன்னும் பண்ணணும், இது உள்ளே வரும். ஸோ ஆப்டிமம் இல்லை. அந்த இரண்டுங்கிறது என்னதுன்னா இங்கே -2. இந்த இரட்டையில் வந்து நீங்கள் y1 = 4 போட்டிங்கன்னாக்க இந்த -2. இங்கே வந்து இந்த இடத்துல y1 = 4 போட்டிங்கன்னாக்க இந்த ஈக்குவேஷனில் வந்து இங்கே இதில் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா v1 -2 ஆகிவிடும். இந்த கேப், இது 8, இது 10, இந்த கேப் தான் இந்த v1 -2ல் இருக்குது இந்த கேப். ஸோ இந்த cj - zjங்கிறது என்னன்னாக்க இந்த டூவல் கேப் அப்படின்னு சில சமயத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த டூவல் கேப் வந்து 2 கேப் இருக்குது, அதனால் டூவல் வந்து
ஃபீஸிபிள் ஆகலை, டூவல் சாத்தியமாகவில்லை. ஸோ இது நடுவில் இருக்கிற ஐட்ரேஷன் primal is feasible, dual is not feasible. And because the dual is not feasible, it is showing here as a plus which can enter the solution. So when we enter the solution and the variable உள்ள கொண்டு வரும்போது அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடுறோம். அந்த ரெண்டு கேப் வந்து பிரிட்ஜ் ஆகுது. பிரிட்ஜ் ஆகும் பொழுது ப்ரைமல் வந்து 240லேருந்து மேலே வருது, 18 கொண்டு வந்து 276 ஆக மாறிவிடுகிறது. அப்போ ரெண்டும் வந்து பிரிட்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் இங்கேயும் செய்ய முடியும். இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா y1 y2 ரெண்டும் 0வாக இருக்கும், v1 v2 ரெண்டும் -10 -12 இருக்கும். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் 0 0 போட்டிங்கன்னா -10 -12 வந்துடும். அதுதான் கேப்பு. ஸோ ரெண்டுமே வந்து ஃபீஸிபிளாக இல்லை, ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே கேப் இருக்குது. அதனால் எங்கே கேப் அதிகம் இருக்கோ அதை முதல்ல குறைக்க ட்ரை பண்ணணும். ஆகவே இந்த 12 வந்து முதல்ல உள்ள வரும். ஸோ சிம்ப்ளெக்ஸை வேறு ஒரு விதமாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்றால், நம்பர் 1, சிம்ப்ளெக்ஸ் கொடுக்கப்பட்ட கணக்கு ப்ரைமலை மட்டும் சால்வ் பண்ணலை, டுவலையும் சால்வ் பண்ணுறது. ரெண்டுக்கும் சொல்யூஷன் இருக்கும் பட்சத்தில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் என்பது ப்ரைமலையும் சால்வ் பண்ணும், டுவலையும் சால்வ் பண்ணும். அது முதல்ல. ஸோ டுவலை தனியாக சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ப்ளெக்ஸ் டேபிளிலிருந்தே டுவலுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இது ஆப்டிமமாக இல்லாத பட்சத்தில் இந்த பாசிட்டிவாக வந்து ஒரு கேப்பை காட்டும். ஸோ ப்ரைமல் ஃபீஸிபிளாக இருக்கும், ஆப்டிமமாக இல்லாத பட்சத்தில் டுவல் இன்ஃபீஸிபிளாக இருக்கும். அந்த இன்ஃபீஸிபிலிட்டி கேப் அப்படிங்கிறது தான் சிஜே மைனஸ் ஜட்ஜேவாக வந்து அந்த வேரியபிளை உள்ளே கொண்டு வந்து அதிகரிக்க ட்ரை பண்ணும். ஆக இந்த இரண்டு விஷயங்களையும் சிம்ப்ளெக்ஸில் நம்ம ஒரே சிம்ப்ளெக்ஸை போடும்பொழுதே நமக்கு எல்லாம் தெரிந்துவிடும். அத்தனையும் சிம்ப்ளெக்ஸிற்குள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இதையும் நம்ம பார்த்து விட்டோம், இதை பார்த்து விட்டோம், இதை பார்த்து விட்டோம். இதில் கூட சில விஷயங்களை பார்க்கலாம் சிம்ப்ளெக்ஸ்லேருந்து. அதை நம்ம திருப்பி இன்னொரு கணக்கை போடும்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ அதை ஆரம்பிக்கிறேன். அந்த மெத்தடை மேட்ரிக்ஸ் மெத்தட் என்று பெயர். அதை இதே கணக்கை வைத்து கொண்டு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து அப்புறமாக அதை சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம காட்டலாம். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம் இந்த பாடத்தில். அதுக்கப்புறமாக அடுத்த பாடம் வரும்பொழுது அந்த விட்ட இடத்துலேருந்து அதை தொடரலாம். இன்ஃபேக்ட் ஆரம்பத்திலிருந்தே கூட தொடரலாம். தொடர்ந்தால் நமக்கு திருப்பி நல்லது தான் கிடைக்கும். நமக்கு இது கொடுக்கப்பட்ட கணக்கு. இப்போ இதை வந்து u1 u2ன்னு எழுத வேண்டாம், ப்ளஸ் x3 x4 என்றே எழுதலாம். ஸோ இதை வந்து 2x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் x3 is equal to 60, 4x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x4 is equal to 80. x1 x2 x3 x4 greater than or equal to 0. இப்போ சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணினோம், இது u1 u2ங்கிறது x3 x4 இது. ஸோ x3 x4ஐ நாம் முதல்ல அடிப்படையாக எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதான வேரியபிள் உள்ளே வருதான்னு பார்த்து அந்த வேரியபிளை உள்ளே அனுப்பிச்சு சிம்ப்ளெக்ஸை கொண்டு போகணும். இதையே இந்த அட்டவணை மூலமாக செய்யாமல் அணிகள் மேட்ரிசஸ் மூலமாக செய்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல நொட்டேஷன் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எக்ஸ்பி பேசிக் வேரியபிள்ஸ் உகந்த மாறிகள் அப்படிங்கிறது x3 x4 இது ரெண்டும் உகந்த, இப்போது பேசிக் உகந்த இல்லை அடிப்படை மாறிகள் பேசிக் வேரியபிள்ஸ், இது ரெண்டையும் முதல்ல எடுத்துக்கொள்வோம். x3 x4ஐ எடுத்துக்கொள்வோம். இந்த x3 x4 இரண்டும் பேசிக் வேரியபிளாக இருக்கும்போது பேசிஸ் பி, பேசிஸ் என்று பெயர், பேசிஸ் மேட்ரிக்ஸ் அந்த அணி பியின் அணி என்னன்னாக்க ரெண்டு வேரியபிள் அங்கே இருக்கிறதுனால 2/2 நமக்கு கிடைக்கும். அந்த அணிங்கிறது இதிலேருந்து கொண்டு வரலாம். இங்கே 1 0 0 1 x3 x4க்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 0 1, இங்கே வந்து 0x3 ப்ளஸ் 1x4, இது 1x3 ப்ளஸ் 0x4. ஆக மொத்தம் b அப்படிங்கிறது 1 0 0 1. இது x3க்கு, இது x4க்கு. இப்போ இந்த x3 x4 ரெண்டு நம்ம சால்வ் பண்ணுறதுனால
x1 x2 என்பது 0வாக மாறிவிடும், நான் பேசிக் வேரியபிளாக மாறிவிடும். ஆகவே இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்க b into xb is equal to small b ரைட் ஹேண்ட் சைடு. அந்த bங்கிறது அணி வந்து b என்பது ரைட் ஹேண்ட் சைடு, அதை அணிகள் எழுதும்போது 60 80. அதாவது 1 into x3 plus 0 into x4 is equal to 60, 0 into x3 plus 1 into x4 is equal to 80 அப்படிங்கிறத தான் நம்ம இதன் மூலமாக எழுதிக்கிறோம். b into xb is equal to small b. xனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, இது கொடுக்கப்பட்டது, இதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட நமக்கு இதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் சால்விங் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை கொண்டு வந்தோம்னா xb is equal to b inverse b. Pre-multiplying both by b inverse, we will get. Inverse அப்படின்னாக்கா தலைகீழ் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இன்வெர்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி விடுவோம். ஸோ பிங்கிறதுக்கு there is exists a b inverse such that b into b inverse is equal to I, b inverse into b is equal to I என்பதை நாம் முன்னாடி பார்த்திருக்கிறோம். b அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் b இன்வர்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கணக்குகள் போடும், அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும், சிங்குலர் அந்த மாதிரிலாம் வரும். பட் சாதாரணமாக இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் b into b inverse is equal to I, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். b inverse into b is also equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ பிஏ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருப்பதனால் b இன்வர்ஸும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிவிடும். ஆகவே xb is equal to b. ஆகவே x3 x4 இதான் பேசிக் வேரியபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 80. அதுதான் நம்ம சிம்ப்ளெக்ஸில் இங்கே சொல்லியிருக்கோம். இது u1 x3 is equal to 60, x4 is equal to 80. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் சிம்ப்ளெக்ஸில், இது வந்த உடனே cj மைனஸ் zjவை கண்டுபிடித்து உள்ளே ஏதாவது ஒரு வேரியபிள் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு எப்படி பண்ணுவோம்னாக்க cj மைனஸ் zj is equal to cj minus cb b inverse pj என்று எழுதப் போகிறேன். இப்போ இந்த cj minus zj நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த இடத்துல cjங்கிறது 12, zjங்கிறது என்னது, இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது, 0 into 3 + 0 into 1ங்கிறது zj, cj மைனஸ் zj எப்படி வருது. ஸோ cj மைனஸ் இது cb என்று இதை வைத்துக்கொண்டால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள், இதை cb என்று வைத்துக்கொண்டு இதை p பார் j என்று வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இங்கே வந்து அப்படியே இப்போ இங்கே எடுத்துக்கொள்வோம். இதை எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே 0ங்கிறது cj, இது cb, இதை இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ cj மைனஸ் cb இன்ட்டு p பார் j என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த p பார் jங்கிறது இந்த காலம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலம். ஸோ இதுக்கு ஜென்ரலாக p பார் j என்று ஒரு பெயரை கொடுத்து விட்டு அந்த p பார் jவை b இன்வர்ஸ் pj என்று வைத்துக்கொண்டு pj என்பது இந்த சொல்யூஷன், இது p1 வந்து 2 4, p2ங்கிறது 3 1, இந்த அணி காலம் வெக்டர், p3ங்கிறது 1 0, p4ங்கிறது 0 1. ஸோ pங்கிறது மாறாது, கொடுக்கப்பட்டது. p பாருங்கிறது ஐட்ரேஷனுக்கு தகுந்தாற் போல மாறும். ஸோ p பார் jவை b இன்வர்ஸ் pj என்று எழுதிவிட்டு இதை நாம் செய்ய முடியும். அப்போ எப்படி நீங்கள் p பார் j ஈக்குவல் டு b இன்வர்ஸ் pjன்னு எழுதினீங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதை பிற்பாடு அடுத்த பாடத்தில் நம்ம இதை பார்க்கும்போது அதை நான் விளக்குறேன். இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதி விடுவோம். அடுத்த பாடத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது திருப்பி முதலிலிருந்தே இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடை ஆரம்பித்து இதை எப்படி இதை செய்யலாம் என்பதை விளக்குவோம். அந்த சமயத்தில் இந்த p பார் j ஈக்குவல் டு b இன்வர்ஸ் pjங்கிறது எப்படி வருதுங்கிறதையும் நான் விளக்குகிறேன். இப்போ அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.